ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கோங்க. நம்ம சேமியாவும் தேங்காய் அரை மூடி வச்சிருந்தா நம்ம இந்த டிஷ் பண்ண போறோம். இந்த அரை மூடி தேங்காவும் இந்த சேமியா வச்சு தான் ஸ்வீட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப்பு சேமியா, இதை வந்து நல்லா வறுத்துடுங்க. கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வந்து கலர் வரணும். இது சேமியா வந்து நல்லா கலர் வரணும். நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, சேமியா வந்து கலர் வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் வர்றதுக்கு நல்லா கலர் வரணும் கொஞ்சம். இப்போ இந்த சேமியாவை நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். சேமியா எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி ஊற்றாதுங்க, ஏன்னா அளவு கரெக்டாக இருக்கணும். 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி கொதிக்குது. சேமியாவை அப்படியே போட்டுக்கணும். 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க, சேமியா வெந்துருது. இப்போ நம்ம வந்து நாட்டு வெல்லம், பாருங்க, நாட்டு சுகர் வெல்லம், இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 கப்பு சேமியா, 1 கப்பு வெல்லம் அதில் போட்டுக்கணும். இது நல்லா கெட்டி ஆயிடும். பாருங்க, சேமியா வெந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இது எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு, சேமியா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது ஒரு 5 ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது எடுத்து அதை கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெய்யில் போட்டுக்கோங்க. முந்திரி வறுத்துக்கோங்க. பாருங்க, முந்திரி கலர் வந்துச்சு. இதில் வந்து நம்ம தேங்காவை வந்து நம்ம நல்லா மேலே இருக்கிற ஓடு எடுத்துட்டு தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பூ மாதிரி வரும். நல்லா அதை நல்லா நெய்யிலே வறுத்துடுங்க தேங்காவை. இதில் வந்து இந்த ஸ்வீட்டில் வந்து இந்த தேங்காய் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் வந்து அந்த சேமியாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க. வெல்லம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா தேங்காய் கூட வெள்ளம்லாம் நல்லா நைஸாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். பாருங்க, சேமியா நான் வந்து அப்படியே ஆற வச்சுட்டேன். இதுதாங்க ஸ்வீட்டு, சூப்பர் ஸ்வீட்டு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெல்லம் தேங்காய் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி வரணும். இந்த சேமியா கூட இந்த தேங்காய் மிக்ஸ் ஆகும். இந்த முந்திரி, இந்த சேமியா, இந்த தேங்காய், வெல்லம், அப்பா அவ்வளோ சூப்பராக நெய், அசத்தலான ஸ்வீட்டுங்க. இது சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. பசங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தேங்காயெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. சேமியா ஸ்வீட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி எல்லாமே டேஸ்டியான ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காத அஸ்வின் சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. யார் யாருக்கு இந்த ஸ்வீட்டு பிடிக்குமோ
மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது சிம்பிளான ஸ்வீட்டு, எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் விட்டுக்கிறாங்க, இது சிம்பிளாக பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் பிடிக்கிறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.